வெல்கம் ஏஜே மேக்ஸ். எடுத்துக்காட்டு 6.11. கொசிகன் தீட்டா பிளஸ் காட் தீட்டா ஈக்குவல் டு பி எனில் காஸ் தீட்டா ஈக்குவல் டு பி ஸ்கொயர்டு மைனஸ் 1 பை பி ஸ்கொயர்டு பிளஸ் 1 என நிரூபி. இதில் பாருங்களேன், நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? கொசிகன் தீட்டா பிளஸ் காட் தீட்டா ஈக்குவல் டு பின்னு கொடுத்துட்டாங்க. அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கிடுவோம். கொசிகன் தீட்டா பிளஸ் காட் தீட்டா ஈக்குவல் டு என்னன்னு கொடுத்துருக்காங்க? பின்னு கொடுத்துருக்காங்க. இதை சமன்பாடு 1ன்னு வச்சுக்குவோம். அடுத்து நமக்கு தெரியும் கொசிக்கனையும் காட்டையும் வச்சு ஒரு முற்றொருமை உண்டுன்னு. அது என்னப்பா? கொசிக்கன் ஸ்கொயர்டு தீட்டா மைனஸ் காட் ஸ்கொயர்டு தீட்டா ஈக்குவல் டு 1ன்னு தெரியும். இது எப்படி இருக்கு? ஏ ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயர்டு ஸ்ட்ரக்சர்ல இருக்கா? அப்போ என்ன சொல்லலாம்? ஏ ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னு பிரிக்கலாமா? இதைத்தான் செய்ய போகிறோம். இப்போ இவங்க ரெண்டு பிரிச்சா எப்படி வரும்? கொசிக்கன் தீட்டா பிளஸ் காட் தீட்டா இன்ட்டு கொசிக்கன் தீட்டா மைனஸ் காட் தீட்டா அப்படின்னு எழுதிடலாம். ஏன்னா ஐடென்டிட்டியை வச்சு ஈக்குவல் டு 1ன்னு போட்டுடலாம். நமக்கு தெரியும் கொசிக்கன் தீட்டா பிளஸ் காட் தீட்டாங்கிறது பின்னு தெரியும். பி இன்ட்டு யார் தான் இருக்கா? கொசிக்கன் தீட்டா மைனஸ் காட் தீட்டா ஈக்குவல் டு 1ன்னு கிடைக்குது. இப்போ நமக்கு இந்த பி எங்கேக்கு அந்த பக்கம் கொண்டு வாங்க, என்ன வரும்? கொசிக்கன் தீட்டா மைனஸ் காட் தீட்டா ஈக்குவல் டு பெருக்கல்ல இருக்கிறது அந்த பக்கம் வரும்போது என்ன ஆயிரும்? வகுத்தல்ல வரும், 1/bன்னு வரும். இப்போ பாருங்களேன், கொசிக்கன் தீட்டா பிளஸ் காட் தீட்டா ஈக்குவல் டு பின்னு எடுத்திருக்கேன். கொசிக்கன் தீட்டா மைனஸ் காட் தீட்டா ஈக்குவல் டு 1/bன்னு கிடைச்சிருக்கு. இதை செகண்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கிறேன். ஓகேயா? அவ்வளோதான். அடுத்து எல்லாமே ரொம்ப ஈஸி தான். நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறோம்? இந்த ரெண்டு வரையும் கூட்ட போகிறோம். அப்போ கூட்ட யாரையும் கூட்ட போகிறோம்? 1யும் 2யும். ஓகேயா? கூட்டி பாருங்க. கூட்டும்போது பாருங்க, இங்கே கொசிக்கன் தீட்டா இருக்குது, இங்கே கொசிக்கன் தீட்டா இருக்குது. அப்போ என்ன வந்துடும்? 2 கொசிக்கன் தீட்டா அப்படியே வந்துடுவாங்க. இங்கே பாருங்க, காட் தீட்டா மைனஸ் காட் தீட்டான்னு இருக்குது. அப்போ அது ரெண்டும் என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். இப்போ யார் இந்த பக்கம் இருக்காங்க? பி இருக்காங்க. ப்ளஸ் 1/bன்னு கிடைக்கும். இதை என்ன செய்ய போகிறோம்னா தேர்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்குவோம். ஓகேயா? தோடி நிறுத்திக்கோங்க. தேர்டாக இருந்துட்டு போகுது. அடுத்து என்ன செய்ய போகிறோம்னா கழிக்க போகிறோம். யாரைன்னா 1யும் 2யும் கழிக்க போகிறோம். கழிக்கும் போது என்ன வரும்? ஈக்குவேஷன் 1 and 2 ஒன்றில் பாருங்களேன், கொசிக்கன் தீட்டா இங்கேயும் கொசிக்கன் தீட்டா இருக்குது. கழிக்கும் போது இவங்க ரெண்டு பேரும் என்ன ஆயிடுவாங்க? கேன்சல் ஆயிடுவாங்க. இங்கே கழிக்கும் போது மைனஸ் என்னவாயிரும்? ப்ளஸ் ஆயிரும். அப்போது 2 காட் தீட்டா நமக்கு கிடைக்கும். 2 காட் தீட்டா ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? பி மைனஸ் 1/bன்னு கிடைக்கும் இல்லையா? இதான் ஃபோர்த் ஈக்குவேஷனாக வச்சுக்குவோம். ஓகேயா? இப்போ நமக்கு ஃபஸ்ட் 2யும் விட்டுருங்க, தேர்டையும் 4த்தையும் வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். இந்த ஃபோர்த்து ஈக்குவேஷனை தேர்ட் ஈக்குவேஷனால் டிவைட் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ஆட் பண்ணோம், சப்ராக்ட் பண்ணோம், அடுத்து இப்போ டிவைட் பண்ண போகிறோம். அப்போ ஃபோர்த்து ஃபஸ்ட்டு எழுதிடுவோமா? 2 காட் தீட்டா பை 2 கொசிக்கன் தீட்டா ஈக்குவல் டு பி மைனஸ் 1/b பை இங்கே யார் இருக்கா? பி ப்ளஸ் 1/bன்னு கிடைக்கும் இல்லையா? இப்போ 2 ஈஸியாக கேன்சல் பண்ணிடலாம். காட் தீட்டாங்கிறவங்க யாருப்பா? காஸ் தீட்டா பை சைன் தீட்டா. அதே மாதிரி கொசிக்கன் தீட்டாங்கிறது யாரு? 1/sin தீட்டா. அதுவும் நமக்கு நல்லா தெரியும். இது ஈக்குவல் டு இப்போ இங்கேயும் சிம்பிளிஃபை பண்ணுவோம். பியை காமனாக எடுத்துட்டோம்னா பி ஸ்கொயர்டு மைனஸ் 1ன்னு கிடச்சிரும். இங்கே குறுக்கு பெருக்கல் பெருக்கும்போது அதே மாதிரி இங்கேயும் பியை காமனாக எடுக்கிறேன். என்ன கிடைக்கும்? மேலே பி ஸ்கொயர் ப்ளஸ் 1ன்னு கிடைக்கும். இந்த சைன் தீட்டாவையும் தூக்கிடலாமா? அப்போ இந்த பக்கம் யார் தான் இருக்கா? காஸ் தீட்டா தான் இருக்காங்க. இங்கேயும் பியும் தூக்கிடலாம். அப்போ யார் தான் மிச்சம் இருக்காங்க? பி ஸ்கொயர் மைனஸ் 1/b ஸ்கொயர் ப்ளஸ் 1ன்னு கிடச்சிருக்கு. பாருங்கள், அவங்க கேட்டதை நம்ம நிரூபிச்சிட்டோம் இல்லையா? ஓகே, நல்லா பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.